உண்மையா நம்மை தேடிக்கொண்டிருப்பார் உண்மையா போலாமாடி போகலாண்டி பாய தரண்டி எப்படி தெரியுமா போனோம் மழைக்கு மழைக்கு கதை படிப்புதடி கொடுக்குதடி மழைக்கு மழைக்கு வடநாட்டிலிருந்து வந்த இந்த தென் நோட்டை தேடி அப்படி வந்தனா ஒரு கோட்டை அதுவே பளிங்கு கோட்டை இந்த பளிங்கு கோட்டையில் பைரவர் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம். இருந்தாலும் நம்முடைய தொழில் கொள்ளை அடிப்பது அடுத்து மொண்டாட்டிய தாலி அறப்பது மேல கை வைய தங்கச்ச நாய் கச்சுவா களவாடுவது மட்டுமே நம்முடைய தொழில். அப்படி களவாடிய பொருட்களை இல்லாதவருக்கு கொடுப்பதுதான் நம்மளுடைய வழக்கம். இன்று களவாட வேண்டும். கால தாமதமாகிவிட்டது. களவாடுவதற்கு நகர்ந்ததோர் இடம் பார்க்க வேண்டும். பாருங்கள் பாருங்கள் அதை பார்த்தீர்களா? பெரியதோர் கோட்டை. அந்த கோட்டைக்கு செல்வத்தை களவாட வேண்டும். புறப்பட்டு ஐயா, இது சாதாரணமான கோட்டை கிடையாது. அது விஜயபுரி நாட்டை சேர்ந்த கோட்டை. அந்த கோட்டை புள்ள பாருங்க, நம்ம சாதாரணமா போக முடியாது. சுத்தி மது சோறு சுத்தி நாட்டு மக்கள் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உள்ள பார்த்தா 5000 பேர் காவலாளர் இருக்காங்க. சுத்தி கேமரா இருக்கு. சாதாரணமா போக முடியாது. எப்பேற்பட்ட கோட்டையாக இருந்தால் என்ன, எத்தனை வீரர்கள் இருந்தால் என்ன, இந்த பைரவனுடைய திறமை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? புறப்பட்டு வாருங்க. உங்களுடைய திறமை எங்களுக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய மனிதனுக்கு தெரியாது. நம்ம போனோம்னா சுத்தி ரிவால்வர் இருக்குங்க. அந்த ரிவால்வர் நம்மள சுட்டு போசிடுவாங்க. நம்ம சாதாரணமா ஆள் கிடையாது, இருக்கக்கூடிய ஆளு. மேல் மூடி ஐயா, வர முடியுமா? முடியாது ஐயா, நான் வர முடியாது. நான் முண்டாட்டி புள்ள குட்டி காட்சி, நான் குழந்தை குட்டிக்காரன், நான் வர முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. அவனுக்கு உனக்கு மட்டும்தான் புள்ள குட்டிக்குது. அப்ப நாங்க 2 பேரும் என்ன? அவன் எப்படியோ யாரோ எனக்கு தெரியாது. நீ ஆகிற வருகின்றாயா? வர முடியாதுங்க. என்ன நம்பி 3 பேர் வீட்டுல காட்ட இருக்கிறாங்க. 3 பேரா? ஆமா. யார்? பொண்டாட்டி 1, ஒய்ஃப் 2, சம்சாரம் 3. பொண்டாட்டி 1, ஒய்ஃப் 1, பொண்டாட்டி 3. பொண்டாட்டி 1, ஒய்ஃப் 2, சம்சாரம் 3. 3 ஒரே இடத்துல இருக்குதா? கிடையாது. பொண்டாட்டி வீட்டுல இருக்குது, ஒய்ஃப் கொல்போட்டு இருக்குது, சம்சாரம் ஏறி வேலைக்கு போயிட்டு. மானம் கட்டவனே குணம் பண்ணுவானே. காரி நீங்க வாழ்ந்தா என்ன மாதிரி பெருமையா வாழ்ந்தா? யார மாதிரி? தெய்வமே. யார மாதிரி? என்ன மாதிரி? இதுக்காக கேட்கின்ற வர முடியுமா? முடியாதா? அனுதினமும் என்னோட வரக்கூடிய நீங்க இன்று வரைக்க இருந்தாலும் இந்த பைரவன் தனிவரனாக செல்கின்றேன். விஜயபுரி கோட்டைக்கு அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை
வணக்கம். எல்லாம் இறைவன் சரி. முக்கடல் முத்தமிட்டு புவேந்தர் தாலாட்டு தமிழ் திருநாடு காவிரி தாய் விட்டு கண்ணில் தமிழ் ஒளி வீச அந்த மார்பத்தை கட்சும் நீங்க தமிழ் திருநாடு என் தாய் திருநாடு. முத்தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாது என் நாடு விஜயபுரி தான். அப்படி என் பெயரோ விஜயவர்மன் இருந்தாலும் அங்கே மக்கள் தோட்டம் கலைவா காவலன் வணக்கம். வாழ்க வாழ்க மன்னம்போல் வாழ்க. ஐயா மன்னப்பா ஐயா வாழ்த்த வேண்டும் 1000 பேர். ஆமாம் நாம் வாழ வேண்டும் ஆண்டுகள் 100. வான் நோக்கி வாழும் உலகை எல்லாம் மன்னவன் போல் நோக்கி வாழ முடியும் பார்க்கும். அப்படி இந்த குடிமக்கள் வேண்டாதான் உயர முடியும். உண்மைதான். நாட்டு மக்களுக்கு இந்த முறையும் இல்லையே. குறையற்ற பார்த்தாலும் குறை என்பதே பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையை கேட்டு குறைத்து பார்த்தாலும் முத்தமிழ் நாட்டில் குறை காணக்கூடாது. அப்படி இருக்கே குடிமக்கள் சேபமா சாபமா. Thank you.